ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, பலனாய் திடனாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் மே மாதம் 21 முதல் 24 வரைக்கும் திருச்சியில் உள்ள பிஷப் ஹீபர் கல்லூரியில் வைத்து ஆசீர்வாத முகாம் பிளஸோ 2026 நடைபெற இருக்கிறது. அதில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விவரங்கள் தேவையானவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாள் காலையில யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் ரொம்ப அழகான ஒரு அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு விட்டார்கள். ஆனால் புறப்பட்ட பிற்பாடு ராஜாவுடைய மனசுல தோன்றினது, அவர்களை போக விட்டது தவறு, அவர்களை நாம் பின்தொடர்ந்து போவோம் என்று சொல்லி பின்தொடர ஆரம்பித்து விட்டார். அப்பொழுது நடந்தது என்னவென்று கேட்டால், அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்கணும். அந்த கரையில வந்து எல்லாரும் சேர்ந்து விட்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிக்க வேண்டும் என்று ஒரு சேனையோடு கூட குதிரை வீரர்களோட ரதங்களோட புறப்பட்டு போகிறாங்க. இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட ஜனங்கள் பின்னால வருகிற சத்ருவை பார்த்த பொழுது பயந்து மோசையின் இடத்துல முறையிட்டார்கள். அந்த தேசத்துல எங்களுக்கு கல்லறை இல்லைன்னா எங்களை இங்கே கொண்டு வந்தீர் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். மோசை கர்த்தர் இடத்துல வேண்டினான். கர்த்தர் சொன்னார், பயப்படாதே என்று சொல்லி ஒரு காரியத்தை சொன்னார். 20ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதர்கள் விலகி அவளுக்கு பின்னாக நடந்தார். அவளுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவளுக்கு பின்னே சென்றது. அதாவது தேவனிடத்துல முறையிட்ட போது தேவன் மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் அவர்களுக்கு நடுவில் இறக்கினார். இந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் என்ன செய்தது என்று கேட்டால், அவள் முன்னாலே வழி நடக்கும்படியாகவும் பின்னாலே அவளுக்கு பாதுகாப்பாகவும் இருந்தது. 21ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேலாக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி என்னன்னு கேட்டா, ரா முழுவதும், அதாவது பார்வோரின் சேனை அவர்களை தொட்டு விடாதபடி ரா முழுவதும் பலத்த காற்றை வீச செய்து அந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினார். அவர்களுக்கு ஒரு வழி உண்டாக்கினார். சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இடது புறத்திலும் வலது புறத்திலும் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. உலர்ந்த தரை வழியாய் அவர்கள் கடந்து சென்றார்கள். இந்த காலை வேளையில என்னுடைய உள்ளத்திலே தோன்றுகிறதான ஒரு ஆவியான ஏவுதல் என்னவென்று கேட்டால், நீங்கள் முன்னே செல்லக்கூடாதபடி ராஜா போக விட்டுட்டான். ஆனா போக விட்ட பிற்பாடு பின்தொடர்ந்து உங்களை அழிக்க முயற்சி படுகிறார். இடது பக்கத்திலையும் மலை ஏறி போக முடியாது, வலது புறத்திலும் மலை ஏறி போக முடியாது. முன்னாலே சிவந்த சமுத்திரம். இந்த நேரத்தில் என்ன செய்வீர்கள்? கர்த்தரை தான் நோக்கி முறையிட முடியும். அந்த ராத்திரி முழுசும் பலத்த காற்றை வீச செய்தி அந்த சமுத்திரத்தின் நடுவில் தேவனாய கர்த்தர் வழிவிட்டார். அவர்கள் அக்கறை கடந்தார்கள். அதே வேளையில் இன்னொரு சம்பவம் நடந்தது. இந்த ஜனங்கள் உலர்ந்த தரை வழியாய் நடந்த பொழுது அவர்களை பிடித்து கொண்டு வேண்டும், அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பின்னாலே வந்ததான ராஜாவும் அவனுடைய சேனையும் அதே தண்ணீர் அவர்கள் மேல் வந்து மூடி போட்டது. அவளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். இன்று கண்ட எகிப்தினை இனி காண மாட்டாய். இந்த காலை வேளையில உங்களுக்கு எதிராய் நீங்கள் முன்னேற்ற பாதையில போகிறதுக்கு தடையாய் ஒரு பெரும் பட்டாளமே பின்னாலே எதிர்ந்தாலும் அந்த சமுத்திரத்தின் நடுவாய் வழி உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கும் இந்த நாளிலே ஒரு வழியை ஏற்படுத்தி தருவாராக. அவர் அதை செய்ய வல்லவர். ரா முழுவதும் என்று சொன்னால் இருட்டு, நடக்க முடியாத காரியம், எதையும் பார்க்க முடியாத காரியம். அந்த நேரத்துல தேவன் அவளுக்கு ஒத்தாசை பண்ணினார். உங்களுடைய இருட்டு காலத்தில் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை செய்து உங்களுக்கு சமுத்திரத்தின் வழியாய் வழி உண்டாக்குவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. தாவே, வழி தெரியாதபடி, அல்லாவிட்டால் பின்னால எதிரிகள் தொடர்ந்து வரும் பொழுது எங்கே போகுது என்று தெரியாதபடி முறுமுறுக்கிற சூழ்நிலை வந்தாலும் கூட அந்த நேரத்துல வனாந்திரத்துல வழியை உண்டாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர், சமுத்திரத்தையே வற்றி போக பண்ண கர்த்தர். இந்த காலை வேளையில உங்களுடைய ஜனங்களுக்கு அதை செய்வீராக. செய்து உங்க நாமத்தை மேம்படுத்திக்கோ. அப்படி செய்தபடியால் உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. God bless you abundantly again and again and again and again. Amen.